குட் மார்னிங். ஸோ இதுவே இல்லாமல் அஃபேர்ஸ் க்ளோடோட ரிவிஷன், கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் தான் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸு. ஸோ இது என்னோடய ஹேண்ட் ரிட்டன் தான். அதனால் உங்களுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பயப்பட வேணாம். நான் ஹைலைட் பண்ணி ஒவ்வொன்றா வந்து உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி செய்கிறேன். ஓகேவா? ஸோ அதை தாண்டி வந்து எல்லா அஃபேர்ஸ் க்ளவுடோட ரிவிஷன் இதுலேயும் வந்து பேங்கிங் அவேர்னஸ், ஆர்பி நியூஸ் வந்து கண்டிப்பாக மறக்காமல் பார்த்துருங்க. மற்றது நீங்கள் மிஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, இந்த நியூஸ் மட்டும் பார்த்துருங்க. ஏன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நியூஸ் வந்து நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேங்கிங் ரிலேட்டடாக ப்ளஸ் வந்து இன்டர்வியூ போகிறவங்களுக்கு ஒரு சில இன்சைட்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு சில நாலேஜ் அப்படிங்கிறதும் இது மூலமாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபஸ்ட் என்ன, இன்வெஸ்டர்ஸ் எஜுகேஷன் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டி இவங்க 2016 ஸ்டார்ட் பண்ணப்பட்டாங்க. ஓகே இவங்களோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுடைய செக்யூரிட்டியை வந்து ஒரு அஷ்யூர் பண்ணுறது தான். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கான அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 100 நாள் கேம்பெயின். அந்த கேம்பெயின் பேர் என்ன? சக்ஷம் நிவேஷக். பேர் முக்கியம், சக்ஷம் நிவேஷக். ஓகே, 100 நாள் கேம்பெயின். எதுக்காக அப்படின்னா, இந்த டிவைடெண்ட் இருக்கு இல்லையா, இந்த டிவைடெண்ட். ஸோ ஃபஸ்ட் டிவைடெண்ட் அப்படிங்கிறது என்னென்னு தெரிஞ்சுக்கணும். டிவைடெண்ட் அப்படிங்கிறது ஒரு ப்ராஃபிட். ஓகே, ஒரு இன்வெஸ்டராக ஒரு கம்பெனிலையோ ஒரு ஷேர்லையோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது வரும். ஓகே, அதுக்கு பேர் தான் டிவைடெண்ட். ஸோ அந்த டிவைடெண்ட்டை வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேலே அது கிளைம் பண்ணல அப்படின்னா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா IEPFAக்கு போயிடும். அது எவ்வளோ நாள் கிடையாது, வருடம். ஓகே, 7 வருடம், 7 இயர்ஸ் வந்து நீங்கள் கிளைம் பண்ணல அப்படின்னா அந்த பணம் அங்கே போயிடும். சப்போஸ் இப்போ உங்களுக்கு வந்து திடீர்னு கோமாலிருந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அந்த பணம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் இவங்களை அணுகி, ஓகே, இந்த IEPFA அணுகி உங்களுடைய பணத்தை வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இந்த கேம்பெயின் தான். ஓகே, அதற்கான ஸோ நிறைய பணம் வந்து டிவைடெண்ட்டாக இருக்குது. ஓகே, கிளைம் பண்ணாமல். ஸோ அதை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஜூலை 28ஆம் தேதியிலிருந்து 100 நாள். ஓகே, 28லேருந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜூலை 28 to 100 days. ஓகே, என்னது? சக்ஷம் நிவேஷக் கேம்பெயின் கண்டக்டட் பை IEPFA. ஓகேங்களா? அவங்க தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகே, அவ்வளோதான். இந்த நியூஸை பொறுத்தளவுக்கு இவ்வளோதான் விஷயம், தெரிஞ்சுங்க. அடுத்து என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பேங்கிங் லாஸ் ஆக்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இதில் வந்து ஒரு 19 அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. 19 அமெண்ட்மெண்ட்ஸ். இது வந்து ஆகஸ்ட் 1, 2025 இருந்து அப்ளிகபிள். ஆகஸ்ட் 1, 2025. ஓகே, இதில் முக்கியமான ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட். ஓகே, இது வந்து 5 லட்சத்திலிருந்து 2 கோடியாக மாற்றிருக்காங்க. இது கடைசியாக எப்போ சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா 1968. அதுக்கப்புறம் இப்போ தான் சேஞ்ச் பண்ணுறாங்க. இது 1968 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 1968 ரொம்ப முக்கியம். அதில் தான் கொஸ்டின் கேட்பாங்க. டேரெக்டாக இருக்கிறது கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஒரு கம்பெனியில் நாம் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை பொறுத்து நம்மளுடைய இப்போ நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க. கல்யாணத்தில் போய் நீங்கள் மொய் வைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ மொய் வைக்கிறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு மரியாதை அப்படிங்கிறது கிடைக்குமா? நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். எங்கள் இதில் அப்படி இல்லை, அங்கே இப்படி இல்லை, அது இப்படி இது இப்படின்னு சொல்லி சண்டைக்கு வரக்கூடாது. ஓகே, நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். ஸோ அப்படி நடக்குது இல்லையா, அந்த மாதிரின்னு வச்சுங்களேன். இப்போ கம்பெனியில் வந்து நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருக்கீங்க. 1968 வரைக்குமே வந்து 68க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. 2 லட்சம் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் சப்ஸ்டான்ஷியல் அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு 2 லட்சம் இருக்குது அப்படின்னா நீங்களும் வந்து கம்பெனியினுடைய முடிவுகளில் வந்து உங்களுடைய தலையீடு அப்படிங்கிறது இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது இப்போ வந்து அப்ளிகபிள் ஆகுமா? ஆகாது. இப்போ 2 லட்சம் அப்படிங்கிறது வந்து மாத சம்பளம் ஆயிடுச்சு. அப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அதை இன்க்ரீஸ் பண்ணணும். அதை தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து சாரி 5 லட்சமாக இருந்தது. ஓகே, அப்படியே சேஞ்ச் பண்ணிங்க. 5 லட்சமாக இருந்தது. நான் வந்து மாற்றி சொல்லிட்டேன். 5 லட்சமாக இருந்தது. முன்னாடி வந்து 5 லட்சமாக இருந்தது. இப்போ 5 லட்சம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 மாதம் சம்பளம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அது இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி 2 கோடியாக வந்து மாற்றிருக்காங்க. ஓகே, 2 கோடியாக மாற்றிருக்காங்க. 2 கோடியாக மாற்றிருக்காங்க. ஓகே, கிளியர் தானே? குழப்பலையே? ஓகே, அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, இந்த டைரக்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, இப்போ பேங்க்கில் வந்து ஒரு டைரக்டர்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகே, இந்த டைரக்டர் வந்து சேஞ்ச் பண்ணப்பட்டார், அவரோட டைம் பீரியட் வந்து மாறிச்சு அப்படின்னு. ஸோ இந்த டைரக்டரோட அதிகபட்ச டைம் பீரியட் என்ன அப்படின்னா 8 வருஷம் தான். இப்போ வந்து 10 வருஷமாக அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதில் எக்ஸப்ஷன் என்ன அப்படின்னா, அந்த
பேங்க்கோ இல்லை ஆர்கனைசேஷனுடைய சேர்மேனும் அப்புறம் வந்து ஹோல் டைம் டைரக்டர், ஓகே, பார்ட் டைம் டைரக்டரோட வந்து 10 வருஷத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஹோல் டைம் டைரக்டர் அண்ட் சேர்மேனோட டென்யூர் தவிர மற்ற டைரக்டர்ஸ் யாராக இருந்தாலும் 8 வருஷம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது. மூணாவது என்ன அப்படின்னா அன்கிளைம்டு அசட்ஸ், ஓகே, அன்கிளைம்டு அசட்ஸ், டெபாசிட்ஸ் கிடையாது, அன்கிளைம்டு அசட்ஸ் 7 வருஷம் இருக்குது அப்படின்னா அதை வந்து இன்வெஸ்டர்ஸ் எஜுகேஷன் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுதான் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, பேர் என்ன, இன்வெஸ்டர்ஸ் எஜுகேஷன் ப்ரொடெக்ஷன் ஃபண்டு அத்தாரிட்டி, அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகே, எவ்வளோ வருஷம், 7 வருஷம். ஓகே, இது மூணாவது. நாலாவது என்ன அப்படின்னா ஒவ்வொரு டைமும் ரிப்போர்ட் பண்ணுறது ஃபோர்ட்நைட்னா 2 வாரம் இல்லைன்னா 15 நாள். ஒவ்வொரு 15 நாளும் ஒவ்வொரு மந்த்தும் ஒவ்வொரு குவார்ட்டரோட எண்டும் ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிறது பண்ணணும். ஓகேங்களா, மஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து உங்களுக்கு கிளியர், குழப்பம் இல்லையே? எஸ். அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கலர் சேஞ்ச் பண்ணி பார்க்கணுமா, இல்லைங்க ஒட்டுதா? ஓகே, இதில் ட்ரை பண்ணுவோம். அடுத்தது என்பிசிஐ, நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, 2008 உருவாக்கப்பட்டது. திலீப் ஆஸ்பே, ஓகேங்களா, திலீப் ஆஸ்பே இதனுடைய ஹெட்டு. ஓகே, 2016 வந்து பிம், பாரத் பேமெண்ட், பாரத் இன்டர்ஃபேஸ் ஃபார் மணி அப்படிங்கிறத லான்ச் பண்ணாங்க 2016. 2020 நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இன்டர்நேஷனல் பேமெண்ட் டிரான்சாக்ஷன், இன்டர்நேஷனல் பேமெண்ட் லிமிடெட், அதோட இது என்ன அப்படின்னா நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இன்டர்நேஷனல் பேமெண்ட் லிமிடெட், ஓகே, NIPL. ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா அவங்க ஒரு சில ரூல்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. இதில் யூபிஐ எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க, 2016. ஓகேவா, 2016. ஸோ இந்த ரூல்ஸ் வந்து August 1, 2025 அப்ளிகபிள். ஓகேங்களா, August 1. ஓகே, இந்த கலருக்கு வந்து நம்ம எல்லோ போட்டுக்கலாம், ஏன்னா ரெட்டுக்கு வந்து ஆரஞ்சு போட்டோம் அப்படின்னா மைல்டாக தான் தெரியும். ஓகே, யூபிஐயில் ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூசர் கேன் செக் தேர் பேலன்ஸ் அப் டு 50 times per day. ஓகேங்களா, ஒரு நாளில் நீங்கள் 50 டைம் தான் வந்து உங்களுடைய பேலன்ஸ் அப்படிங்கிறத செக் பண்ண முடியும். ஓகே, அதுதான் விஷயம். செகண்ட் என்ன அப்படின்னா உங்களுடைய பேங்க் லிஸ்ட்டில் இருப்பாங்க இல்லையா, கான்டாக்ட் லிஸ்ட்டில், அவங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து செக் பண்ணுறதுக்கு, ஓகே, பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணுறது 25 பேருக்கு தான், 25 டைம் தான் அதை வந்து செக் பண்ணிக்க முடியும். 25 டைம் வந்து லிஸ்டட் பேங்க் அக்கௌண்ட்ஸை செக் பண்ணிக்கலாம், 50 டைம் வந்து பேலன்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா, 2 அப்டேட்ஸ் ஞாபகம் வச்சுக்க, மறக்காமல். ஓகேவா, அடுத்த நியூஸுக்கு போகலாம். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா சாய்ஸ் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, இது எங்கே இருக்குது, மும்பையில் இருக்குது. ஓகேங்களா, அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிங்க மும்பையில் இருக்குது. இதோட ஹெட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா MD வந்து பார்த்துட்டிங்கன்னா கமல் படோர், நான் எழுதுகிறேன் பார்த்துக்கங்க. அவரோட பேர் என்ன அப்படின்னா கமல் படோர். ஓகே, அவரோட பேர் வந்து கமல் படோர். ஓகே, ஏன்னா வந்து இப்படி தான் இதில் தான் கேள்வி கேட்பாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பையில் இருக்குது. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா செபி கிட்ட ஒரு பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனினா செபி கிட்ட தானே வாங்கணும். மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக ப்ராடக்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபண்டு, அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா, நிஃப்டியில் 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்கும், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் 30 இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்கும், அதுதான். ஓகே, அடுத்து வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். ஓகே, இதில் தான் வந்து அவங்க வந்து நாங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், எங்களுக்கு வந்து பர்மிஷன் வேணும் ஐயா கொடுங்கய்யா அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்காங்க. யார்? சாய்ஸ் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி மும்பையில் இருக்காங்க. சாய்ஸ், ஓகே, ஞாபகம் வச்சுக்க. அடுத்தது குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்டு. ஓகே, இவங்களும் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி, அவங்க வந்து அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸ்க்காக. இவங்க வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி ஸ்பெஷலைஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு. ஓகே, ஃபஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி டு லான்ச் ஸ்பெஷல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட். ஓகே, ஸ்பெஷலைஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு. ஓகே, ஸ்பெஷலைஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் SIF. இந்த ஸ்பெஷலைஸ் இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டேர்ம் தான். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மினிமம் வந்து 10 லட்சங்க மினிமம். ஓகேவா, ஸோ இவங்க தான் ஃபஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி ஸ்பெஷலைஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் லான்ச் பண்ணுறவங்க. ஓகே, யார்? குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட். இது எங்கே இருக்குது? மும்பையில் இருக்குது. அதே மும்பையில் தான் இருக்குது. இதனுடைய ஹெட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்தீப் டண்டன். ஓகே, சந்தீப் டண்டன், ஸ்பெல்லிங் கொஞ்சம் கேவலமாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிங்க. சந்தீப் டண்டன். ஓகேவா, கிளியர் தானே?
இதில் எல்லாம் கேள்வி வர்றதுக்கு ஹையஸ்ட் பாசிபிலிட்டி இருக்குது. படித்து வச்சுக்கணும். இது எல்லாமே ஓகேங்களா, இது மட்டும் இல்லை, நான் சொன்ன எல்லாமே. ஓகே, அடுத்து வந்து ஆர்பிஐ அப்ரூவ்டு மெர்ஜிங் ஆஃப் நியூ இந்தியா கோஆபரேட்டிவ் பேங்க் வித் சரஸ்வத் கோஆபரேட்டிவ் பேங்க். எங்கே இருக்குது? மும்பையில் இருக்குது சரஸ்வத் கோஆபரேட்டிவ் பேங்க். இதில் ஆங்கர் பேங்க் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சரஸ்வத் கோஆபரேட்டிவ் பேங்க் மும்பையில் இருக்குது. அவங்க பேங்க்கு கூட தான் வந்து நியூ இந்தியா பேங்க்கு இணைச்சிக்கிறாங்க. ஓகேவா? ஓகே, அடுத்தது வந்து இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 அண்டர் செக்ஷன் 45A சப்செக்ஷன் 4. ஓகே, செக்ஷன் 44A சப்செக்ஷன் 4. ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க, இது ரொம்ப முக்கியம். அடுத்தது PFRDA பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. ஓகே, இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸுக்கு கீழே வருதுங்க. பென்ஷன் ஃபண்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸுக்கு கீழே வருது. ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் தர்றாங்க அப்படின்னா அதை தான் வைப்பாங்க. ஓகே, அப்கிரேட் எது பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய வெப்சைட்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணுறாங்க அண்டர் PFRDA கனெக்ட் இனிஷியேட்டிவ் மூலமாக. அப்போ கனெக்ட் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து PFRDA அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இதனுடைய சேர்மன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் ராமன். இந்த PFRDA வந்து 2003 தொடங்கப்பட்டது. ஓகேவா? 2003 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்குங்க. அடுத்து யூஸ் போகலாமா? எஸ். அடுத்து என்ன அப்படின்னா இந்த KYC இருக்கு இல்லையா? ஸோ KYC அப்படிங்கிறது உங்களுடைய அக்கௌண்ட் வந்து நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி உங்களோட ப்ரூஃப் வச்சு அதை வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அதுதான். ஓகேவா? இது ஏன் வந்து KYC பேர் வந்தது அப்படின்னா லோ ரிஸ்க் கஸ்டமர் ஷுட் சப்மிட் their KYC பை எவ்ரி 10 years 10 வருஷத்துக்கு. ஓகேங்களா? அதனால தான் அவங்க பேர் வந்து லோ ரிஸ்க் கஸ்டமர். இப்போ ஏன் வந்து இவ்வளோ பேச்சு வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா ஜன்தன் யோஜனா வந்து ஸ்டார்ட் பண்ணி 10 வருஷத்துக்கு மேலாச்சு. ஓகேவா? அது வந்து லோ ரிஸ்க் அக்கௌண்ட்டு. அதை வந்து KYC வந்து பண்ணணும். ஓகேங்களா? KYC பண்ணணும். ஜன்தன் அக்கௌண்ட் வந்து மொத்தம் எவ்வளோ அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிருக்கு? 56.6 கோடி. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 56% வந்து பெண்கள் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஜன்தன் யோஜனா வந்து 2014 செப்டம்பர் மாதம் நினைக்கிறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. ஓகே, இப்போ என்ன அப்படின்னா இந்த KYC கேம்ப் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 3 மாதம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ எப்போனா ஜூலை 1 2025 டு செப்டம்பர் 30. ஓகே, 3 மாதம், ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர். அதே மாதிரி இந்த அன்கிளைம்டு டெபாசிட்டுக்கு ஒரு கேம்பெயின் ஓகே கண்டக்ட் பண்ணுறாங்க. அது வந்து லாஸ்ட் 3 மாதம் அக்டோபர் 1 டிசம்பர் 31 வரைக்கும் அன்கிளைம்டு டெபாசிட்ஸ் பேங்க்கில். இது வந்து KYC. ஃபஸ்ட்டு KYC, அப்படியே அடுத்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 3 மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்கிளைம்டு டெபாசிட்ஸ். ரைட்டா? ஓகே, அடுத்தது வந்து இதில் வேறு ஏதாவது பாயிண்ட் இருக்கா? மிஸ் பண்ணிட்டேனா? KYC. ஓகே, KYC பற்றி சொல்லிட்டேன். ஓகே, அவ்வளோதான். அடுத்து வந்து RBI என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஸ்பெஷல் ருபி வேஸ்ட்ரோ அக்கௌண்ட் ஒரு பேங்க் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேங்க்குக்கு வந்து ஒருவேளை வேஸ்ட்ரோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா RBI கிட்ட பர்மிஷன் வாங்கணும். ஓகே, இந்த மாதிரி இவ்வளோ பேர் ஓப்பன் பண்ணுறாங்க, எங்களுக்கு பர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து ஸ்பெஷல் ருபி வேஸ்ட்ரோ அக்கௌண்ட் மூலமாக வந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் எங்ககிட்ட பர்மிஷன் வாங்க வேண்டாம், நீங்களே வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்பெஷல் ருபி வேஸ்ட்ரோ அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, வேஸ்ட்ரோ அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ இந்தியாவில் ஒரு அக்கௌண்ட்டு வெளிநாட்டில் இருந்து ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுங்களேன். அப்போது அந்த அக்கௌண்ட் வந்து இந்தியன் கரன்சியில் தான் வந்து மெயின்டைன் ஆகிற மாதிரி ஓப்பன் பண்ணுவாங்க. அது எதுக்காக அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நபர் வந்து இந்தியாவில் ஒரு 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 ட்ரேட் அப்படிங்கிறத பண்ணுறாரு அப்படின்னா அது ருப்பியில் பண்ணணும். அதனால் வந்து இந்த அக்கௌண்ட் வந்து இந்தியாவில் ஓப்பன் பண்ணால் ருப்பியில் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணுற அக்கௌண்ட். அதுக்கு பேர் தான் வேஸ்ட்ரோ அக்கௌண்ட். அவருடைய அக்கௌண்ட்டு என்னுடைய பேங்க்கு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. கிளியர் தானே? ஸோ இது வந்து முழுக்க பிஸ்னஸ் பர்பஸுக்காக ஒரு NRI he is living in outside India, he wants to open special rupee Vastro account. He will directly open account without getting any permission from RBI. ஓகே, இதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஓகேவா? இந்த வேஸ்ட்ரோ கான்செப்ட் வந்து 2022 கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? 2022 வேஸ்ட்ரோ. ஓகேங்களா? ஸ்பெஷல் ருபி வேஸ்ட்ரோ. ஓகே, அவ்வளோதான். அடுத்தது வந்து IRCTC. ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அவங்களுடைய ஐபே
வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆன்லைன் பேமெண்ட் அக்ரிகேட்டர் லைசன்ஸ் அப்படிங்கிறது வாங்கியிருக்காங்க, ஞாபகம் வச்சுங்க. அவ்வளோதான். அடுத்து இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், co-lending கைட்லைன்ஸ். ஓகே, இது ஸ்பெல்லிங் கொஞ்சம் கேவலமாக இருக்குது. ஸ்பெல்லிங் கிடையாது, ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் கேவலமாக இருக்குது. நான் வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த co-lending அப்படிங்கிறது என்னென்னா, 2 ஆர்கனைசேஷன், ஓகே, 2 ஆர்கனைசேஷன் கம்பைன் பண்ணி யாராவது ஒருத்தவங்க வந்து ஹெட்டாக இருப்பாங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து எஸ்பிஐ ஹெட்டாக இருக்காங்க. இது வந்து ஸ்ரீராம் ஃபைனான்ஸ். ஓகே, இவங்க வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இவங்க தான் வந்து ஹெட்டு. ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம். ஓகே, ஒரு சின்ன இது, அதனால தான். ஓகே, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் இருக்காங்க அப்படின்னா, இப்போ இவங்க கடன் வந்து 100 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒட்டுமொத்தமாக இந்த கடன் வந்து 100 ரூபா தர்றாங்க, வெளியில் தர்றாங்க அப்படின்னா, இப்போ co-lending அப்படின்னா இந்த ஸ்ரீராம் வந்து 10 ரூபா அப்படிங்கிறது கம்பல்சரி இருக்கணும். அப்போ 10%, மினிமம் 10% வந்து இந்த co-lendingல இருக்கணும். இவங்க வந்து 90 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஓகேவா? இந்த 90 ரூபா இருக்கு இல்லையா, அதுதான் வந்து இந்த எஸ்பிஐ வந்து கிளைம் பண்ண முடியும், அவங்களுடைய லோனாக கன்சிடர் பண்ண முடியும். ஓகே, இதனுடைய அந்த இது இருக்கு இல்லையா, பேலன்ஸ் ஷீட்டு, அதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது வந்து இது 15 நாளைக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணணும். இந்த மாதிரி நாங்கள் வந்து co-lendingல கொடுத்துருக்கோம் அப்படின்னு. இல்லை அப்படின்னா இது co-lendingகாக கன்சிடர் பண்ணப்படாது. ஓகே, கிளியர்? 90, இந்த 10% இல்லைன்னா 10%க்கு மேலே இருக்கலாம். ஓகே, ஆனால் மினிமம் 10% வேணும். ஓகேவா? சப்போஸ் கொடுத்த இந்த 100 ரூபாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 ரூபா திரும்பி வந்துருச்சு. 50 ரூபா வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்பிஏவாக மாறிடுச்சு, நான் பர்ஃபார்மிங் அசட். ஓகே, ஸோ இந்த நான் பர்ஃபார்மிங் அசட்டுக்கு ப்ரொவிஷன், ஓகே, சேஃப்டி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த co-lendingல இருக்கக்கூடிய செக்ரட்டரி இருக்கு இல்லையா, அவங்க வந்து 5% அப்படிங்கிறது எடுத்து வைக்கணும். 5% இதில் இந்த 100 ரூபாயில் கிடையாதுங்க, என்பிஏ எவ்வளோ ஆயிருக்கோ அதில் 5%. அப்போ 2.5 ரூபாய் வந்து அவங்க வந்து என்பிஏக்கு வந்து ப்ரொஃபிஷனாக எடுத்து வைக்கணும். ஓகேவா? இதுதாங்க. ஓகே, இது வந்து co-lendingல யாருக்கு அப்ளிகபிள் இல்லைன்னா, ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கும் ரீஜனல் ரூரல் பேங்க்கும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? என்பிஎஃப்சியும் ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனியும் இதில் வந்து கலந்து கொள்ளலாம். ஓகே, அதுதான். ஸோ நான் ஒரு டைம் வாசிச்சிட்றேன், அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, co-lending கைட்லைன்ஸ் ஃபார் பேங்க்ஸ் அண்ட் என்பிஎஃப்சிஸ் ஃப்ரம் ஜனவரி 2026 அப்ளிகபிள். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் ரெகுலேட்டரி என்டிட்டிஸ் இன்வால்விங் இன் co-lending ஷுட் ரீடைன் மினிமம் 10%. ஓகே, அது எதுவாக வேணால் இருக்கலாம், பேங்காகவும் இருக்கலாம், என்பிஎஃப்சியாக இருக்கலாம். ஓகே, ஈச் இண்டிவிஜுவல் லோன்ஸ். ஓகே, ரெகுலேட்டரி என்டிட்டிஸ் அப்படிங்கிறது என்ன, கடன் கொடுக்குறது தான். அது என்பிஎஃப்சியும் சொல்லலாம், பேங்க்கும் சொல்லலாம். நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ரெகுலேட்டரி என்டிட்டிஸ் ஆர்பிஐ தானே அப்படின்னா அது ரெகுலேட்டரி பாடி. ஆர்பிஐ வந்து ரெகுலேட்டரி பாடி, செபி வந்து ரெகுலேட்டரி பாடி. ஓகே, ரெகுலேட்டரி என்டிட்டிஸ் அப்படின்னா பேங்க்கும் என்பிஎஃப்சிஸும் வருவாங்க. ஓகேவா? எஸ், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லோன் ஒரிஜினேட்டர். ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் த லோன் டு த co-lender வித்தின் 15 days. ஓகேவா? அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, வித்தின் 15 days அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லணும். இன்னொன்று வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ இது ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங்னு ஒரு இது இருக்குது, ஞாபகம் இருக்கா? ஸோ இந்த அமௌண்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங்க்கு தர்றாங்க, விவசாயிக்கு தர்றாங்க அப்படின்னா எஸ்பிஐ வந்து எவ்வளோ co-lendingல தர்றாங்களோ அதுதான் கணக்கு காட்ட முடியும். 90 ரூபா கொடுத்தாங்கன்னா 90 ரூபா தான். ஆனால் லோன் அப்படிங்கிறது 100 ரூபா தந்திருக்காங்க, ஆனால் இவங்களோட ஷேர் அப்படிங்கிறது 90 ரூபா தான். அதனால் 90 ரூபா மட்டும் தான் கணக்கு காட்ட முடியும். ஓகேவா? கிளியர் தானே? ஸோ இது எதுவும் குழப்பம் இல்லை. ஓகே, அடுத்தது மினிமம் டிஃபால்ட் லாஸ் கேரண்டி ஆஃப் 5% ஆஃப் லோன் அப்ளிகபிள் ஃபார் ஆல் கமர்ஷியல் பேங்க்ஸ் எக்ஸப்ட் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் அண்ட் ஆர்ஆர்பி அண்டு என்பிஎஃப்சி அண்டு ஹெச்எஃப்சி. ஓகே, அவ்வளோதாங்க. கிளியர் தானே? அடுத்தது செபி வந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்ம் பேர் என்ன? ஸ்வாகத் எஃப்ஐ. ஓகே, ஸ்வாகத் எஃப்ஐ. ஓகே, இது வந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ். இந்த போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போது ஒரு நபர் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில்
ஓகே, ஒரு ஷேர் அவங்களோட அந்த கம்பெனியினுடைய ஷேரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுதான் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஸ் தென் 10% கீழே தான் இருக்கணும். ஓகே, அப்போ தான் வந்து போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணுவாங்க. 10க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போது இந்த இந்த ஸ்வாகத் எஃப்ஐ இருக்கு இல்லையா, ஸோ அதன் மூலமாக வந்து 70% இந்தியாவில் வரக்கூடிய எஃபிஐ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 70% இதில் தான் வருது. ஓகே, டேட்டா ஞாபகம் வச்சுங்க. ஸோ அப்போது இந்த ஸ்வாகத் எஃப்ஐ அப்படிங்கிறது என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி அப்ரிவேஷன் பார்த்துப்போம். சிங்கிள் விண்டோ ஆட்டோமேட்டிக் ஜெனரலைஸ்ட் ஆக்சஸ் ஃபார் வாட், ஃபார் ஹூம், ட்ரஸ்டட் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ். மறுபடியும் சொல்கிறேன், கண்ணை மூடிக்கிங்க, நான் வந்து சொல்லும்போது உங்கள் மைண்டில் ஏற்றிக்கிங்க. ஓகேவா? கண்ணை மூடுங்க, சொல்கிறேன் கேட்டுங்க. ஸ்வாகத் எஃப்ஐனா சிங்கிள் விண்டோ ஆட்டோமேட்டிக் அண்டு ஜெனரலைஸ்ட் ஆக்சஸ் ஃபார் ட்ரஸ்டட் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ். ஓகேவா? ஓகே, அவங்களுக்கு வந்து ஒரு 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 நம்பிக்கை தரக்கூடிய ஒரு ஒரு கேட்வேயாக வந்து இது இருக்குது. ஓகே, அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய பணம் அப்படிங்கிறது சேஃபாக இருக்கும். அதுதான் விஷயம். ஓகே, அடுத்து வந்து பேமெண்ட். பேடிஎம் பேமெண்ட் சர்வீஸ் லிமிடெட் இருக்காங்களே, அவங்க வந்து ஆன்லைன் பேமெண்ட் அக்ரிகேட்டர் லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி யாரை பார்த்தோம்? ஐஆர்சிடிசி. இப்போ வந்து பேடிஎம் பண்ணுங்க, அவங்க தான். ஆர்பிஐ அலவுஸ் என்ஆர்ஐ டு இன்வெஸ்ட் சர்ப்ளஸ் வேஸ்ட்ரோ ருபி. நான் சொன்னேன் இல்லையா, என்ஆர்ஐ அப்படிங்கிற நான் ரெசிடென்ட் இந்தியன். ஓகே, 6 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்கு மேலே இந்தியாவில் இல்லாத நபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ஆர்ஐயாக கன்சிடர் பண்ணப்படுவாங்க. இந்தியன் ஆரிஜின். ஓகேவா? அதாவது இந்தியன் சிட்டிசன், இந்தியன் ஆரிஜின் கிடையாது, இந்தியன் சிட்டிசன். ஓகே, அவங்க ஓகே அவங்க அந்த ஸ்பெஷல் ருபி வேஸ்ட்ரோ அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, வேஸ்ட்ரோ அக்கௌண்ட்டில் அதில் இருக்கிற ரொம்ப நாளாக கிடப்பில் இருக்கிற அமௌண்ட் சர்ப்ளஸ்னால் எக்ஸசிவாக அவங்களுக்கு தேவைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய பணத்தை அவங்க கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அண்ட் டி பில்ஸில் வந்து அவங்க சப்மிட் பண்ணலாம். ஓகே, அவங்க வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிறது என்ன? கவர்மெண்ட் பாண்ட்ஸ். அதெல்லாமே டி பில்ஸ் அப்படிங்கிறது என்ன? ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா? ஓகே, இந்த ஸ்பெஷல் ருபி வேஸ்ட்ரோ அக்கௌண்ட் வந்து 2022 கொண்டு வரப்பட்டது. வேஸ்ட்ரோ அக்கௌண்ட் கிடையாதுங்க, ஸ்பெஷல் ருபி வேஸ்ட்ரோ அக்கௌண்ட். ஓகே, எஸ். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது படிக்க வேணாம். ஓகேவா? இது வந்து நீங்கள் படிக்க வேணாம். ஏன் அப்படின்னா வந்து இப்போ செப்டம்பர் மாதத்தோடது புதுசாக ரிலீஸ் ஆகிருக்கு. அதனால் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இதை வந்து படிக்க வேணாம். ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து செக்கு ஃபாஸ்ட் கிளியரிங், கண்டினியூஸ் கிளியரிங் அண்ட் செட்டில்மெண்ட். இதில் முன்னாடி செக் ட்ரங்கேஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து கண்டினியூஸ் கிளியரிங் கொண்டு வரணும். ஓகே, உங்களுக்கு செக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும் இல்லையா? யோசிங்க, தெரியும் தானே? அப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லையில. ஓகே, அப்போ நான் டேரெக்டாக வந்து இது வந்து நான் போயிடுறேன். ஓகேங்களா? சப்போஸ் தெரியல அப்படின்னா சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன். செக் எப்படி ஒர்க் ஆகுது, செக்கில் வந்து என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு தனியாக வந்து போடுறேன். ஓகேவா? எஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கண்டினியூஸ் கிளியரிங் செட்டில்மெண்ட். ஸோ இது எதுக்காக அப்படின்னா இந்த செக்கு கிளியர் ஆகிற டைமை குறைக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு புது இனிஷியேட்டிவ். ஓகேங்களா? முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செக்கு இன்னும் இது பண்ணி பேங்க்கில் கொடுத்து 2 நாள் அன்னைக்கும் ப்ளஸ் 2 நாள் சேர்த்து 3 நாள் மொத்தம் எடுத்துக்குவாங்க. அதிகபட்சம் ஒரே நாளில் பண்ணாலும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரே நாளில் பண்ணி ஆகணும். ஓகே, அது ஃபஸ்ட்டு ஃபேஸில். செகண்ட் ஃபேஸில் வந்து செக்கு கொடுத்து 3 மணி நேரத்தில் பண்ணி ஆகணும். ஓகேவா? எஸ், அதுதான் விஷயம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரெசன்டேஷன் செஷன். ஓகே, செக்கு சப்மிட் பண்ணுற டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் 10 AM என்னடா அது 10 AM 4 PM வரைக்கும். ஓகே, ப்ரெசன்டேஷன் செஷன். செக்கு கிளியர் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 மணிக்குள்ளே கிளியர் பண்ணிடணும். இந்த டைமுக்குள்ளே தர்றாங்க அப்படின்னா 7 மணிக்குள்ளே கிளியர் பண்ணிடணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ். இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த டைம் தான். அக்டோபர் 4 ஜனவரி 3 வரைக்கும் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஃபேஸ் அப்படிங்கிறது இருக்குது, அதனால் அதை நோட் பண்ணிங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஃபேஸ் அப்படிங்கிறது இருக்குது, நோட் பண்ணிக்கங்க. ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ஃபேஸ் வந்து ஜனவரி 4 அதுக்கப்புறம் கண்டினியூஸாக. இதில் தான் சொன்ன மாதிரி T+3 ஹவர்ஸில். ஓகே, கிளியர் தானே? குழப்பம் இல்லையே? ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க் இருக்காங்களே, இவங்க தான் ஃபஸ்ட்டு பப்ளிக் செக்டர் பேங்க் டு மைக்ரேட் டு .bank.in டொமைனுக்கு வந்து மாறினவங்க. ஓகே, பேங்க் ஆர்பிஐ வந்து சில ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. என்பிஎஃப்சிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டொமைன் சேஞ்ச் பண்ண என்பிஎஃப்சிக்கும் சரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க
பேங்க்குக்கும் சரி டொமைன் வந்து சேஞ்ச் பண்ணணும் பின்னாடி. என்பிஎஃப்சிக்கு வந்து FIN.in கரெக்டாக? ஓகே. ஸோ இதோட டெட்லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 31, 2025. ஆகஸ்ட் 31க்குள்ளே மாற்றுவாங்களா என்னன்னு தெரியல. எல்லாமே என்ன சொல்கிறது, ஒரு 2 பேங்க்கோ 3 பேங்க்கோ வந்து மாற்றிருக்காங்க. மற்ற பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, பார்ப்போம். ஓவரால் டெட்லைன் வந்து அக்டோபர் 31. ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ண பப்ளிக் செக்டார் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க். ஓகே, கிளியர். அடுத்தது கோல்ட்மேன் சாக்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க வந்து இன்டர்நேஷ்னல் ஜிடிபி ரேட்டிங்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடியவங்க. ஓகேவா, ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். கோல்ட்மேன் சாக்ஸ் USA. ஸோ இவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இதோடது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, யுகோ பேங்க், பஞ்சாப் அண்ட் சிந்து பேங்க். ஓகே, 4 பேங்க் என்னென்னு ஞாபகம் வச்சுங்க. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, யுகோ பேங்க், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாப் அண்ட் சிந்து பேங்க். ஸோ என்ன அப்படின்னா RBI ரூல்ஸ் ஒன்று போட்டிருந்தாங்க, செபி. ஓகேங்களா, ஸோ உங்களுடைய இதில் ஷேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 25% வந்து பப்ளிக் ஷேர் ஹோல்டிங்காக இருக்கணும். ஓகே, உங்களுக்கு கடைசி டேட் நாங்கள் தர்றோம். அது அந்த கடைசி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1, 2026. சுதந்திர தினத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிடணும். ஓகேவா, பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ். ஓகே, மக்களை வந்து பேங்க்கில் வந்து முதலாளி இல்லை ஷேர் ஹோல்டர்ஸ். ஓகே, ஒரு பங்குதாரராக மாற்றணும் 25%. ஓகேவா, ஸோ இந்த 4 பேங்க்லேயுமே வந்து 25% இல்லை. மற்ற பேங்க் எல்லாமே வந்து இன்னும் ஒரு பேங்க்னு நினைக்கிறேன், மொத்தம் 5 பேங்க். ஆனால் இந்த லிஸ்ட்டில் வந்து இந்த கோல்ட்மேன் சாக்ஸ் வந்து 4 பேங்க் தான் எடுத்திருக்காங்க. மற்ற பேங்க் எல்லாமே வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா 75% கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, ஸோ இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காகத்தான் வந்து கோல்ட்மேன் சாக்ஸை வந்து அட்வைசராக கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, கோல்ட்மேன் சாக்ஸ். ஓகே, ரீசெண்டாக வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா S&P இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்தியாவினுடைய கிரெடிட் ரேட்டிங்கை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா BBB வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி BBB- இருந்துச்சு. 18 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்து மாற்றிருக்காங்க. 18 வருஷத்துக்கு அப்புறம் இதை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு சேஞ்ச். இதன் மூலமாக வந்து இந்தியாவுடைய அந்த நம்பகத்தன்மை அப்படிங்கிறது அதிகமாகும் கடன் வாங்குறதுல. ஓகேவா, அடுத்து ஆதித்யா பிர்லா கேபிட்டல் டிஜிட்டல் ரிசீவ்டு ஆன்லைன் பேமெண்ட் அக்ரிகேட்டர். ஓகே, 3 பேமெண்ட் அக்ரிகேட்டர் லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க. யார் ஃபர்ஸ்ட் வந்து IRCTC IP, கரெக்டாக. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேடிஎம் பேமெண்ட் சர்வீஸினுடைய அவங்க பேமெண்ட் அக்ரிகேட்டர். இப்போ வந்து ஆதித்யா பிர்லா கேபிட்டல். ஓகேவா, அவங்க வந்து அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் லைசன்ஸ் அப்படிங்கிறத வாங்கியிருக்காங்க ஆன்லைன். ஓகேவா, இதோட முடிஞ்சு RBI நியூஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைன் அமௌண்ட் வந்து என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். 75 லட்சம் போட்டிருக்காங்க. யார் மேலே? ICICI பேங்க். எதுக்காக? வயலேஷன் ஆஃப் கைட்லைன்ஸ் ஆன் வேல்யூவேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஒரு ப்ராப்பர்ட்டியை வேல்யூவேஷன் தப்பாக கணக்கு காமிச்சு முறைகேடு பண்ணதுனால, ஓகே, கஸ்டமர் சைடோ இல்லை அவங்க சைடோ முறைகேடு பண்ணதுனால அவங்களுக்கு 75 லட்சம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ப்ரைவேட் பேங்க்கு ICICI பேங்க்கு ரொம்ப வருஷமாக இருக்குது ப்ரைவேட்டில். செகண்டு லார்ஜஸ்ட் பேங்க் இன் ப்ரைவேட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடியதில் இவங்க 75. ஓகே, எல்லா வகையிலும் சொல்லிவிட்டேன், ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது SBI வந்து ஒரு ஸ்கீம் ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. யாருக்கு அப்படின்னா அக்னிவீர் இருக்காங்க இல்லையா, அக்னிபாத்தில் வந்து ஜாயின் பண்ணாங்க. அக்னிபாத் எப்போ லான்ச் பண்ணாங்க? 2022. 21 வயசுலேருந்து 24 வயது இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஒரு டெம்பரவரி ஆர்மி ரெக்ரூட்மெண்ட். ஓகே, அவங்க அந்த 3 வருஷம் முடிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க தொழில் தொடங்கறக்கோ அவங்களோட ஃபினான்ஷியல் எய்ட்கோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா SBI ஒரு 10 பெஞ்ச் மார்க் ரேட்டிங்காக இது வந்து சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. 10.7% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து கொலாட்ரல் எதுவும் இல்லாமல், முக்கியமான விஷயம் கொலாட்ரல் இல்லாமல், ஓகே, கொலாட்ரல் ஃப்ரீ அப்படின்னா அடமானம் இல்லாமல் 4 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இது வந்து செப்டம்பர் 30 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் ஆகஸ்ட் 15 அறிவிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 45 நாள் கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் முக்கியம். 10.5 எவ்வளோ லட்சம்? 4 லட்சம். ஓகேவா, எஸ். SBI கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் கூட சேர்ந்து பிராண்டட் கிரெடிட் கார்டு. அவ்வளோதான், இது என்ன பெரிய விஷயம், பிராண்டட் கிரெடிட் கார்டு. ஓகேவா, SBI கார்டு வந்து பார்த்தீங்க, SBI கார்டு வந்து எப்போ லான்ச் பண்ணாங்க? 1998. 1998 தான் வந்து KCCயும் லான்ச் பண்ணாங்க, கிஷான் கிரெடிட் கார்டு. ஓகேவா, ஸோ SBI இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டை பொறுத்தளவுக்கு ஹையஸ்ட் மார்க்கெட் யார் வச்சுருக்காங்க அப்படின்னா 22% HDFC. டெபிட் கார்டை பொறுத்தளவுக்கு ஹையஸ்ட் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா SBI.
24% டோட்டல் மார்க்கெட்டில். ஓகேவா? ஓகே, அவ்வளோதான். ஓகே, இதோட நம்ம வந்து இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பேங்கிங் அண்டு ஒரு சில அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவார்ட்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்ம அடுத்தடுத்து நியூஸில் வந்து பார்ப்போம். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோவில் நான் இந்த நியூஸோட நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா, பை பை.